கம்மனின் மைந்தர்களே, இந்த பதிவு பார்த்திங்கன்னா, இறைவனோட அருளால் நாம் வாழ்கிறோமா, மன்னனின் அருளால் வாழ்கிறோமா அப்படின்றதுக்கு ஒரு சிறிய கதை. இந்த கதையில் பார்த்திங்கன்னா, இரவு நகர்வலம் வராரு மன்னரும் அமைச்சரும். 2 பேர் பிக்ஷை எடுக்கிறாங்க. ஒருத்தர் இறைவனை சொல்லி, இறைவனே எனக்கு அருள் புரிங்கன்னு சொல்லி பிச்சை எடுக்கிறார். ஒருத்தர் இந்த நாட்டை ஆண்டு கொண்டு இருக்கும் மன்னன் அருளால் எனக்கு ஏதாவது பிக்ஷை கொடுங்கள்னு கேட்குறாங்க. இதை பார்த்த உடனே மன்னர் என்ன பண்ணுறாருன்னா, மறுநாள் எல்லோருக்கும் தன்னோட பிறந்த நாளுக்கு பரிசுகள் வழங்கப்படும்னு இந்த 2 பேருமே அங்கே போகிறாங்க. அங்கே போகும்போது மன்னர் தன் அருளால் பிக்ஷை தர சொல்லி கேட்ட இவருக்கு என்ன பண்ணுறாருன்னா, ஒரு பெரிய ஒரு பூசணிக்காயை கொடுக்குறாரு. என்ன அவர் என்ன பண்ணுறாரு, அந்த பூசணிக்காயை வாங்கி கொண்டு போயிட்டு என்ன பண்ணுறாருன்னா, அதை ஒருத்தருக்கு வித்துடுறார். அந்த பிக்ஷை எடுத்தவர், மன்னன் அருளால் பிக்ஷை எடுத்தவர். அப்போது மன்னர் திரும்ப வலம் வரார். நகர்வலம் வரும்போது பார்த்தா, இறையருளால் வாழ்ந்த பணக்காரனாக வாழ்கிறான். தன் அருளால் வாழணும்னு பிக்ஷை எடுத்தவன் திரும்ப பிச்சை எடுக்கிறான். அவனை கூப்பிட்டு கேட்குறாரு மன்னர், உனக்கு ஒரு பூசணிக்காய் கொடுத்தேனே, என்ன செய்தார்? நீங்கள் பூசணிக்காய் கொடுத்தீங்க, அந்த பூசணிக்காயை வச்சுட்டு நான் என்ன பண்ணுறது? அதை நான் ஒருத்தருக்கு ஒரு காசுக்கு விற்று அந்த காசில் ஒரு 3 நாள் பிழைத்து விட்டு இப்போ திரும்ப பிக்ஷை எடுக்கிறேன் அப்படின்னாரு. அப்போது இந்த வழியாக போகும்போது இறை அருளால் வாழ்கிறேன், பிக்ஷை எடுக்கிறேன்னு இருந்தவர் பணக்காரராக இருப்பதை பார்த்து கேட்குறாரு, எப்படி நீ பணக்காரரான? இல்லை, ஒருவன் இந்த பூசணிக்காயை எனக்கு விற்றான். இந்த பூசணிக்காயை அறுத்து பார்க்கும்போது தான் எனக்கு தெரிந்தது, இதில் தங்கம், வைரம், வைடூரியம், முத்துக்கள் இருந்தது. அதை நான் விலைக்கு விற்று இன்று இறைவன் அருளால் மிக சுபிக்ஷமாக வாழ்கிறேன் என்றான். அப்போதுதான் மன்னருக்கு புரிந்ததாம், தன் அருளால் வாழ்வதை விட இறையருளால் வாழ்பவர்கள் மிக சிறப்பாக வாழ்வார்கள் என்பதை உணர்ந்தார்.